ஒரு விவசாயி இருக்காரு. விவசாயிக்கு அழகான ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ண பார்த்த ஒருத்தர் வந்து அவங்க அப்பாகிட்ட கேட்குறாரு, "எனக்கு வந்து உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி தாங்க" அப்படின்னு. "என் பொண்ண கல்யாணம் பண்ணி தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை இருக்கு. அத செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா என் பொண்ண உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி தரேன்னு" விவசாயி சொல்றாரு. என்ன நிபந்தனைன்னு இளைஞர் கேட்கும்போது, இந்த மாரி என்கிட்ட 3 மாடு இருக்கு. அத ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு 3யும் அவுத்து விடுவேன். என்னோட மாடோட வால தொட்டா கூட போதும். என் பொண்ண உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு விவசாயி சொல்றாரு. அதுக்கு இளைஞரும் சரி அப்படின்ட்டு போட்டி ஒரு மாடு ஃபர்ஸ்ட்டு மாடு வருது. மாடு பார்க்க பயங்கரமா இருக்கு. இவரு பயந்துட்டாரு. ஐயோ! இந்த மாடு வந்தா நம்மள குட்டி தூக்கி வீசிரும். அதனால அடுத்த மாடுக்காக வெயிட் பண்றாரு. அடுத்த மாடும் வருது. அத விட பயங்கரமா இருக்கு. ஐய்யய்யோ! இதுவும் வேணாம் அப்படின்னு நிக்கிறாரு. 3வது மாடு வருது. ரொம்ப வத்தலம் துத்தலமா இருக்கு. அது வந்தவொடனே வேகமா கம்பி வேலி குதிச்சு ஓடிருச்சு. இப்படிதான் கிடைக்கிற வாய்ப்ப வந்து கரெக்ட்டா பயன்படுத்தணும். இல்லன்னா, இப்படிதான் நல்ல நல்ல வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு கடைசிக்காக காத்திருப்போம். அந்த கடைசி வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது இல்லையா? அதனால சிந்தித்து செயல்படுவோம்.